முருகப்பெருமானுக்கு எண்ணற்ற பெயர்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் அவனுடைய பெயர் என்ன? சும்மா இரு சொல்லற திருப்புகழ் முருகன் அவனுடைய பெயர். இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத பெயராக இருக்கலாம், ஏன் நம் உச்சரிக்காத பெயராக இருக்கலாம். ஆனால் இந்த கலியுகத்தில் அவன் பெயர் சும்மா இரு சொல்லற திருப்புகழ் முருகன். ஏன் அப்படி? இந்த கலியுகத்தில் இந்த துன்பத்தின் இறுதிக்கட்டம், இந்த வாழ்வே வேண்டாம் என்ற நிலைதான். அந்த நிலையில் இருந்தவர்தான் அருணகிரிநாத சுவாமிகள். மனநோய், தொழுநோய், இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதிக்கும் போது முருகப்பெருமான் சொன்னார், சும்மா இரு, எதுவும் சொல்லாமல் இரு என்று சொன்ன முருகப்பெருமான் மீண்டும் சொன்னார், நீ திருப்புகள் பாடு என்று சொன்னார். அருணகிரிநாதர் சும்மா இருந்து எதுவும் சொல்லாமல் இருந்து திருப்புகள் பாடினார். துன்பத்தை கடந்து இன்பத்தை பெற்றார். முருகன் பாதத்தில் சரணாகதியானார். இந்த ஆடிக்கிருத்திகையில் முருகப்பெருமானின் இந்த பெயரை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். வரும் காலங்களில் இந்த பெயர் மிகவும் பிரபலமாகும். இந்த ஆடிக்கிருத்திகை நாளில் இந்த பெயரை இப்பொழுதே சொல்ல ஆரம்பியுங்கள். வாழ்க்கை எண்ணற்ற பலன்களை அடையப் போகிறீர்கள். நீங்களும் சொல்லுங்கள், சும்மா இரு சொல்லற திருப்புகள் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்று அப்படியே கமெண்டில் சொல்லி வாருங்கள். ஏனென்றால் அருணகிரிநாதர் சொன்னார், சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அரித்தெறிய உரிக்கலும் அறத்தினிலை காணும் அப்படின்னு சொன்னார். யாருக்கும் தெரியாத திருப்புகள், யாரும் சொல்லாத திருப்புகளை அருணகிரிநாதர் சொன்னார். தான் தொலைத்த பொக்கிசமான வாழ்க்கையை முருகன் அருளால் பெற்றார். நாமும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையை தொலைத்து இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கலியுக வரதனின் பெயர் சும்மா இரு சொல்லற திருப்புகள் முருகா என்று தினமும் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி வரும். அதற்கு நான் உதாரணம். நான் இன்று வரை முருகனை இந்த பெயர் சொல்லுதான் அழைத்து கொண்டு வருகிறேன். என் வாழ்க்கையில் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வும் மற்றும் ஞானம் போன்றவற்றை முருகன் தந்துள்ளார். நீங்களும் சொல்லுங்கள். முருகா சரணம்.